ஹாய் 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 எல்லாம் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா, அதுபோல் உங்களும் நீங்களும் நலமாக வளமாக சுகமாக இருக்கணும்னா எங்களோட வேண்டுதல் பிரார்த்தனையும் கூட. இன்றைக்கி வரலட்சுமி பூசை வீட்டில் இப்போ இல்லை கொஞ்சம் தும்மா பூசை முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அவங்களோட கேப் ஒன்று வந்திருக்கிற மக்களோட விஷயம் என்னென்றால், எங்களை கதைக்க தூண்டுறது சமூக ஊடகங்களில் வர்ற பதிவுகள், நாட்டு நடப்புகள். நாங்களாக பிளான் பண்ணி ஒன்றும் கேட்குறதில்லை. இப்போ கொஞ்சத்துக்கு முதல் தான் பார்த்தேன், 172 பேர் ஒரு ஆலயத்தில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். மிகவும் கவலைக்குரிய விஷயம். இங்கே நான் கதைக்க போகிறது இப்போ பக்தி என்றது என்ன, மூட நம்பிக்கைன்றது என்ன. பொதுவாக சிம்பிளாகவே சினிமாக்களில் சின்ன கலைவாணர் என்று சொல்லப்பட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். மொட்டந்தலையில் தேங்காய் அடிக்கிறாங்க, ரத்தம் வந்தால் தெய்வ குற்றம் பண்ணுறாங்க. இது மூட நம்பிக்கை. கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுள் எதையுமே கேட்கறது இல்லை. கடந்து உள்ளே இருக்கிறதான் கடவுள் அப்படின்னு பார்க்கலாம். சிலர் இயற்கை அண்டிக்கணும், சில பேர் மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் கடவுள் நம்பிக்கை உள்ளாக்கள் இருக்கணும், கடவுள் நம்பிக்கையெல்லாம் நியூட்ரலாக இருக்கிறார்கள் இருக்கணும், கடவுளே இல்லைன்னு நாஸ்தியம் பேசுகிறாக்கள் இருக்கணும், இயற்கைய கடவுளாக போற்றுறாக்கள் இருக்கணும். அப்படி பல வகை மக்கள். பட் எல்லாருமே தங்களை மிஞ்சின ஒரு பெரிய சக்தியை மதிச்சு கொண்டான்னு இருக்கணும். அது காலங்காலமாக நடக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்கிறவனே கடவுளுன்ற பேரை சொல்லித்தான் இல்லை என்று சொல்லணும்னு சொல்லி யாரோ கவிஞர் கண்ணதாசன் யாரோ சொல்லியிருக்கணும். அவரும் ஆரம்ப காலங்களில் அப்படி இப்படியெல்லாம் இருந்துட்டு ஞானம் அர்த்தமுள்ள இந்து வழங்கினார். அருணகிரிநாதரும் அப்படி இப்படியெல்லாம் சோகோ வாழ்க்கை இருந்துட்டு குதிக்க வழிகிற முருகல் வேளாளர் இருந்தது. முத்தை தரு பத்தி சிறுநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்து குருவர என போதும் முருகா. ஸோ நல்லூர் முடியர் இருக்குது. நல்லூரில் நிகழ்வுகளை பார்க்க நாங்கள் சங்காலில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் கூடின காலப்பகுதி யாழ்ப்பாணம் F9 படித்தது, F9 யூனிவர்சிட்டியில் படித்தது, தங்கின இடங்கள் எல்லாமே கூட யாழ் மாவட்டம் தான். அதுலேயும் குறிப்பாக பெருமாள் கோயிலுடைய கிட்ட ரூமில் இருந்தது. பிறகு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நல்லூர் கோயிலுக்கு முன்னால், அதுவும் எங்களை நல்லூர் முதலாளியார் ஐயா இருக்கிறார். அவற்றை வீட்டுக்கு நேர் முன்னுக்கு ஒரு இடத்துல நிரோஷாக்கள்ன்ற வீடில் அவர்கள் ஆர்ட்ஸ் மணி வாக்கின சொந்தக்காரர். நிரோஷாக்கண்ட வீட்டில் நாங்கள் மகாதுவாஜி நிறைய டெக்னிக்கல் காலேஜ் அண்ணன் தம்பி வேறு பேட்ச் மேட்ச் என்னோட இருந்தவங்க நிறைய பேர். எங்களோட ரூமில் 4 பேர் இருந்து நாங்கள் நினைக்கிறோம். சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் பெரிய சந்தோஷமான விஷயம். அது இன்னொரு நாளைக்கு கேட்போம். இப்போ விஷயத்துக்குள்ள போகும். பக்தி. இப்போ நல்லூர்ன்னு நினைச்சாலே எங்களோட நல்லூர் சூழல், எங்களோட நல்லூரோட பாரம்பரியம், தீயாகி தெளிவான உண்ணாத இருந்தது. ஏன்னா கண்ணுக்கு நீங்கள் கேம்பஸில் படிச்சுட்டு வரைக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் ஒருத்தனை அவங்க சுருட்டு போனோம் போலீஸ்காரன். அதை சுட்டதே எங்களை முன்வீட்டுக்காரன் சுகுமாரன் சுருட்டு அங்கெல்லாம் நிற்கிறான். அது ஒரு போலீஸ் பிரச்சனை கொடுத்தாங்க. கண்ணுக்கு போகிறதுகள் இதுகள் தான். எங்களோட நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை, நல்ல ரோல்ஸ் இருக்கும். ஆட்கள் பிரதட்ட பண்ணிடும், பெண்கள் அடியளிப்பார்கள். பக்தி பரவசம்தான். நல்லூர்ன்னு சொன்னாலே பக்தி பரவசம்தான். அந்த இடம் மிகவும் ஒரு எங்களுக்கு பிடிச்சமான சூழலும். மாணிக்கையான் ஒருத்தர் இருந்தவர். அவற்றை அம்மாவை தான் இந்த கிறிஸ்பூதம் அடித்து சாப்பிட்றது. அவற்றை ஐயாவுக்கு சமஸ்கிருதங்கள்லாம் படிப்பிச்சது எங்களோட தாத்தா. யாருன்னு சொன்னால் அவரே சொல்லி போயிடுவோம். தாத்தா முடியும் சரிதானே. அதாவது நல்லூரில் கனகாலமாக கூடிய மாணிக்க குருக்கள் அவருக்கு அவன்ற வீட்டில் தான் மத்தியான சாப்பாடு இடம் எடுக்கிறது நிறைய தருவாங்க அம்மா சாப்பாடுகள். ஸோ ரூமில் சாப்பிட்றது மிகவும் ஒரு சந்தோஷமான காலம். சொக்கர் கடை அண்ணா அங்கே இருந்தது. ஸோ பிறகு தொடர்ந்து 3 வருஷம் நாங்கள் நல்லூரில் 25 நாளும் காலாப்பின்னே நாங்கள் இந்த மோர் கொடுக்குற காலங்களில் எல்லாம் நல்லூருக்கு இப்போ திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. நல்லூர் ஈர்த்து கொண்டு இருக்குது. பட் இருந்தாலும் முந்தின மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வேறு என்ன, இப்போ வந்த விஷயம் கதைக்க வந்த விஷயம் பக்தி என்றதும் மூட நம்பிக்கைன்றதும் என்னன்றது. ஏன் அதை நாங்கள்
சொல்ல வர்றோம்னு சொன்னால் தாத்தாண்ட பேர் நடராசா குருக்கள். அவர் விடிய உள்ளோன்னா 2 மணத்தையான் சோவு செய்வார். இங்கே வந்து முதல்வர் திக்ஷை கொடுத்தவர், 2வது அடுக்க சொன்னவர், நான் அடுக்க ஆகட்டேன். இப்போ அது கவலைப்படுவாங்கன்னு நான் அப்போ நான் கண்ணில் வச்சு ஜப்பான் கேம்பஸ் கண்ணில் சைவ கடையெல்லாம் சாப்பிட்றது, சைவ கடையிலாம் சாப்பிடக்கூடான்னுட்டேன். எங்களோட வீட்டில் ஒரு ஹோமம் நடந்தது. அப்போ அந்த ஹோமத்துக்கு அவரை எல்லாம் செய்ய சொன்னது, சைவம் கொண்ட கணாதி ஹோமம் எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் சொல்கிற சாமான் கொண்டுற மாட்டேன், இல்லை சொல்லும் கொண்ட எல்லாம் சமைத்து நீயே எடுக்க வேணும், நெய் புதுசாக கொண்டு வரணும். இப்போ ஹோமம் செஞ்சினாங்க. ஹோமம் முடிய வந்து கேட்டார் நரசா குருக்கள், இப்போ கண்ணா பார்த்தனியோ புகை வந்தாங்க. நான் என்னன்னு ஐயா ஹோமம் கொண்டா புகை வருந்தேன், நீ சும்மா இருக்கிறேன். இனி என்னென்ன வெள்ளை புகை போகணும். அது என்னென்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு காலத்தில் ஹோமம் செஞ்சவர். அப்போ தானே அந்த வெள்ளை புகை போகணும். அதை தான் கண்டேன், இந்த மனசு கண்டேன். நான் எந்த மனசுன்றதை விட உங்களோட பக்குவம் இருக்குது, செய்கிற ஆளும் இருக்குது. ஆக்கள்கிட்ட அதை செய்கிற ஆக்களும் இருக்கலாம். அது இப்போ எனக்கு பக்தி கண்டோன்னா அது ஞாபகம் இருக்குது, கீழல் ரெக்கார்ட். ஸோ இன்றைக்கு பக்தி என்றது வந்து அருவி மூட நம்பிக்கை. எது பக்தி எது மூட நம்பிக்கைன்னு இல்லை. இப்போ எங்களோட வீடுகளில் எல்லாம் அடிக்கடி இறைவன் தங்களோட ப்ரெசன்ஸை உணர்த்துவார். சிவன் படத்துலேருந்து தேன் வாரது, லக்ஷ்மி நாராயணன்லேருந்து வாரது, அம்மா பகவான்லேருந்து வாரது, பரஞ்சோதி பகவதி பகவான்லேருந்து வாரது. இப்போ போன செவ்வாய்க்கிழமையும் அம்மா பகவான் ஸ்ரீமுத்திலேருந்து தேனும் தீர்த்தம் வந்து இருந்தது. அது என்ன தெரியும், செவ்வாய்க்கிழமையில் வேறு முந்தி ஒவ்வொரு செவ்வாயும் பூசை செஞ்சது இந்தியாவில் கேட்கல. அங்கே பூசையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆன்லைனில் வந்து மக்களுக்காக பிரார்த்தனை செஞ்சது. இப்போ புறவிஞ்ஞானம் செஞ்சது விடுபட்டுட்டது. என்ன தெரியல, என்ன செவ்வாய்க்கிழமை என்ன வந்ததோன்னு அவே தான் கேட்கணும். ஸோ அம்மனுக்குரிய நாளுன்னு சொல்லிவிடும். ஓகே, அதுக்கு ஒரு நாள் இரவு வந்து அப்படி அடிக்கடி இங்கே நடக்குது. முருகண்டையில் வந்து இருக்கிறது. வேறு வர தண்ணி போத்தில் வச்சு அதை தீர்த்தமாக மாறி அதை குடிச்சாங்களுக்கு எத்தனை அற்புதமாக நடந்திருக்குது, சோமா மாறி. ஸோ இதுகள் பக்தி எனக்கு மட்டும் இல்லை, இது நிறைய உலகம் முழுக்க நடந்து கொண்டு இருக்குது. அவர்கள் அவ்வளோ பேருக்கும் பக்தி இருக்குது. இப்போ இது வந்து மூட நம்பிக்கை. எது வந்து மூட நம்பிக்கை சொல்லுங்க அப்போ, இந்த வெடி கொளுத்துறது, 50 தேங்காய் உடைக்கிறது, அந்த இது. இப்போ எனக்கு இதே மகரவன் சார்கிட்ட நான் உண்டை காட்டினான். இந்த திருவிழாவுக்கு முதல் திருவிழா இந்த என்னென்னு சொல்கிறது, தேங்காய் உடைக்கிற திருவிழா. அப்போ எனக்கு ஆசை, நானும் சின்ன பொடியன் மேலே தேங்காய், நான் விரதம் இல்லை இருந்தாலும் விளையாட்டு தானே, 7 வயது இருந்தாலும் சின்ன குழந்தை பிள்ளைதோட. ஆனால் இப்போ நானும் ஒரு தேங்காய் கொண்டு வச்சுருந்தோன்னு சண்டேசர் வந்தோன்னே அடிப்பேன் கொண்டுட்டு போய் அடித்தா அவன் நேரம் அடித்தது தூள் வந்ததுக்கு பட்டுட்டு மலவன் சார்ட்டான் போனேன். பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டார், ஆள் வெளுக்கடிக்கார். 2 சிஸ்டம் வச்சுருக்கோம், அவ்வளோ மினக்கடையில் அவ்வளோ சனம். அப்போ அந்த ஆள் வந்து இருக்கிற டைமே வேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ 2 ஃபரெல்லாம் அப்புறம் மாறி இருப்பினா இவர் ரொட்டேட் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு உடனே வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால், கண்ணுக்குள்ள ஒரு தூசு மாதிரி ஒன்று இருந்தது, உடனே எடுத்து விட்டுட்டேன். அப்போ இன்னும் தேங்காய் கொண்டு அடிங்க எண்ணக்கெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். சொன்னைக்கு அப்புறம் தான் அந்த அரைக்க விட்டுருக்கிறார். அந்த மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆலயங்களால். நானும் தான் ஒரு அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோட ஒரு ஆசையில் அடித்தது. அதுக்கப்புறம் நான் தேங்காய் அடிக்கிற இடத்துக்கு போகிறதே இல்லை. எங்கேயாவது ஊரை நின்றுட்டு எங்கேயாவது ஒன்று அடிக்கிறதோ இல்லையா, 2 மணி பேர் அடிக்க போகிறது. எங்கடா கவனமாக இருந்து கொள்ளணும் சரிதான். அதுக்கப்புறம் அவர் சொன்னப்புறம் எங்களை வீட்டில் தேங்காய் அடிக்கிறதுனாலும் பெரிய சன்கிளாஸை போட்டோன்னு அடிக்கிறது. இது வந்து எனக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயம். பெரியானுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போவும் இருக்கிறா. இப்போ எங்கள் டாக்டர் கண்ணாண்ண மகள் டிவியில் வேலை செஞ்சவா. அந்த பிள்ளை பரேக்கில் முருவண்டியில் அடித்த ஒரு தேங்காய் பீஸ் வந்து அவள் கண்ணுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் அடிக்கிறதுனால பயம். கடவுள் பிள்ளை அறிஞ்சவா, நான் தேங்காய் அடிக்கணும்னு சொல்ல இல்லை. தேங்காய் அடித்தா தான் உங்களை பார்ப்பேன்னு சொல்ல இல்லை. உங்களை அடிக்க விருப்பம்னா உங்களை பாதுகாத்து கொண்டு அடிக்கலாம், கண்ணை பாதுகாத்து கொள்ளணும். வெடி கொளுத்துறது, பெரிய ஸ்பீக்கரில் பாட்டை போடுறது. இன்றைக்கு கோயில்களுக்குள்ள போட்டி, ஆற்ற ஸ்பீக்கர் வந்து பிளத்து பாடுனது, ஆற்ற வெடி பிளத்து கேட்டது என்று சொல்லி சமூகங்களுக்குள்ள தங்களுக்கு ஒரு போட்டின்ற ஒரு காழ்ப்புணர்வில் தான் ஆலய திருவிழாக்கள் நடக்குது சரிதானே. அதுலேயே ஒரு பிரதிபலன் தான் இன்றைக்கு 172 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் சைனாக்காரனை பார்த்தீங்களா, அங்கே இத்து போன சாமான முழுக்க இங்கே விற்று விட்ருவான். எங்களுக்கு அங்கே பாவிக்க முடியாத இத்து போன அவ்வளோ சாமானை இங்கே ஒன்று விற்கிறான், அவனுக்கு வேலை சரிதான். நாங்கள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ரெண்டு மருந்துகள் பொருட்கள் வந்திருக்கு, நிலக்கரி ஊழல் நடந்திருக்குது, மருந்து பொருட்கள் பிள்ளையாக வந்துட்டுதான்னு சொன்னால் விற்கிறவன் கள்ளன், அவன் களவோடுக்கு தான் விற்க பார்ப்பான். இந்தியாவில் கொண்டு ரீட்டைல்ஸ் விற்கிறவனுக்கும் விஷயம் தெரியாது. அதில் யார் பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே விடுவோம். மருந்து பொருட்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஒரு ஆள் தான் அதில் பிள்ளை. அதுக்கு பிறகு தான் ரீட்டைல்ஸ் விற்கிறவன், அதுக்கு பிறகு தான் இம்போர்ட் பண்ணுறவன். ஸோ அவர் வெளிநாட்டுக்காரன்.
அவன் தண்ட காசு தான் பார்ப்பான். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானாம், சுவாமி களவு வைட்டுது கண்டு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், நீ தானடாப்பா கோயிலை பூட்டி வைக்கும், நீ கோயிலை திறந்து வச்சுட்டு சாமி களவு போச்சோன்னு சாமி தானே காப்பாற்றான். அது காப்பாற்றல் அது யந்திரம் தந்திரம் போட்டு மந்திரங்கள் போட்டு ஒரு உருவாக்கி போட்டு எங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை தானே. அதாவது எங்களுக்கு இருக்கிற கமன்பாடு ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி என்று. இப்போ கடவுள் காவாசியம் இல்லை, முக்காவாசி மிருகம் தான் இருக்குது, கலந்து செய்த கலவைன்னா அந்த கடவுள் தன்மையை கூட்டுறதுக்காக தான் வெளி உலகங்களில் பூசி கலப்பமங்கள் செய்கிறது, எங்களுக்கு இருக்கிற தெய்வீகத்தை டெவலப் பண்ணுறது. அப்போ அந்த சிலைகள் அங்கே இருந்துருக்குது. கள்ளன் களவெடுப்பான், அவன் தொழில் அது, நீங்கள் தான் பூட்டியை கொண்டு. அது மாதிரி பாட்டு பட்டி கொண்டு ரேடியோ கொண்டு வாங்கினான், பேக்காடி போட்டான், ஒரு கடைக்காரன் பேக்காடி போட்டான்னு எல்லாம் சொல்லுவான். நீ தானடாப்பா போட்டு பார்த்து வாங்கணும், சரிதானே, நீ தான் அதை போட்டு பார்த்து வாங்கணும். நீ போட்டு பார்த்து வாங்க விட்டு போட்டு பிறகு கண்ணெல்லாம் பிள்ளை சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் இப்போ பக்தி என்ற பேரில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் களையப்படும். மிகவும் ஒரு கவலைக்கிடமான விஷயம். அதாவது இப்படி பெரிய சத்தம் போடணும், பெரிய இது போடணும். ஸோ அந்த வகையில் சைனாவிலேருந்து இறக்குமதி செஞ்ச அந்த சில பல்புகள ரேடியேஷனை நிறைய பேர் பாதிப்பை கொண்டு வந்துருக்கு. அப்போ இதை செக் பண்ணி உள்ள விட்டவன் தான் பிள்ளை, சரிதானே. அதாவது இங்கே செக் பண்ணி இதை உள்ள விடுறான் தானே ஒருத்தர், இது என்ன பொருள், இது என்ன சாமான், அந்த ரேடியேஷன் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி உள்ள விட்டால் தான் பிள்ளை. செக் பண்ணாமலே இறங்கினா முழு பிள்ளை. சைனாக்காரன் தண்டை லாபத்து பார்ப்பான், ரீட்டெயில்ஸ் விற்கிறவன் தண்டை லாபத்து பார்ப்பான், ஹோல்சேல் வியாபாரி தண்டை லாபத்து பார்ப்பான். அந்த பொருள் உள்ள இறங்கின உடனே இப்போ இதையே நான் கொத்தவை அரசாங்கம் இருக்கைக்குள்ள கொரோனா ஆக்களை குவாரண்டைன் இங்கே வந்தாப்புறம் பண்ணி கொண்டு வந்துவார். அப்போ நான் அவருக்கு மெசேஜ் ஒன்று போட்டுறேன், ஏன் வந்தாப்புறம் பண்ணுற, நீ எந்த நாடோ அந்த நாட்டில் குவாரண்டைன் பண்ணி போட்டு நாட்டுக்கு உள்ள இறக்கணும், சரிதானே. என்னதாப்பா இந்த நாட்டிலேருந்து வெளிக்கிறதுக்கு அந்த நாட்டில் குவாரண்டைன் பண்ணிட்டு விடடாப்பா. சைனாலேருந்து வரவனா சைனாவில் குவாரண்டைன் பண்ணு, இந்தியாவிலேருந்து வரவனா இந்தியாவில் குவாரண்டைன் பண்ணு. ஊரில் உள்ள முழுக்க இங்கே உணர்ந்து விட்டுட்டு கொரோனா உள்ளவன் இப்படியும் கட்டாமல் இருப்பான். அவனை குவாரண்டைன் பண்ணி அவனை எடுக்கிறத விட அங்கே குவாரண்டைன் பண்ணி போட்டு அங்கே ஒருத்தருக்கு நோய் இல்லாதால எங்கே கொண்டுடலாம். இதில் தான் மூளையை பாய்க்கணும். இன்றைக்கு நாட்டில் நாசத்துக்கு காரணம் அரசியல் தலைவர்களும் சரி, மிகவும் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு மண்டேக்க வளம் இல்லை. சரி, மண்டேக்க வளம் இல்லாட்டிலும் மண்டேக்க வளம் உள்ளவங்களை கண்டுபிடிச்சு கேட்டு செய்கிற வழக்கம் இல்லை, ஆணவம் விடாது. இந்த லவகுசான சண்டையில் பார்த்தீங்களாண்டா, லவகுசம் சின்ன பொடிய, சரிதானே. ஆஞ்சநேயரே தோத்து போகிறார், ஆஞ்சநேய சும்மா நடிக்கிறார், பட் தோத்துறேன். வரதான் சத்துருக்கு எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டான். இதுக்கு அப்புறம் கொழுப்பில் ஜாம்பவான் போனான்டா, ஆச்சப்பில் ஜாம்பவான். இன்றைக்கு இப்படித்தான் நிறைய பேர் ஓரளவு சொரிஞ்சு பார்க்குறது ஒருத்தரோட, சரிதானே. கிருஷ்ணரோட பேர் நிறைய பேர் சொரிஞ்சு பார்த்தவை என்னென்னு தெரியும். அப்புறம் கடைசியாக அவைக்கு தான் நட்டம், அந்த பவர் தெரியாமல் இப்போ சண்டை பிடிக்கிற ஈகோவில், நானும் ஒரு பெரிய ஆள், நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி லவகுசனோட சண்டை பிடிச்ச மாதிரி ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அவன் ஈகோ விடாது. நான் எத்தனை பேரை செஞ்சு நன்மை பேர் என்ன தூசம் நேரம் சின்ன லக்ஷ்மணோட போன மாதிரி நிறைய மக்களும் இருக்கிறார். ஸோ அவர்கள் காலத்தால் படித்து கொள்வார்கள் ஒரு காலங்களில் தங்கள் அறிவீனங்களை. அப்போ மலையோடவே மண்டை அடித்தா மண்டை உடையாது, மலை உடையாது மண்டை தான் உடையும், அவர்களுக்கு தான் துன்பியல். ஸோ இன்றைக்கு இப்படித்தான் இங்கே தவறான ஒரு பொருட்களை சைனாவிலேருந்து இறக்கி, தானே, சைனாவிலேருந்து இறக்கி நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கிறேன். புத்தி இல்லை, மண்டைக்க சரக்கு இல்லை. மண்டைக்க சரக்கு இல்லாலும் மண்டைக்க சரக்குனோட கேட்கணும். ஒவ்வொருத்தரும் தான் பெரிய புத்திசாலி அண்ணனே இருக்கும். இன்னைக்கு அனுர அரசாங்கம் சரி, அவர்கிட்ட தோழர்களும் சரி, மண்டைக்க சரக்கு இருக்கோ? மண்டைக்க சரக்கு இல்லை, உண்மையா இல்லை. ஆனால் தாங்கள்லாம் பெரிய புத்திசாலின்னு வச்சு கொண்டிருப்பேன். அதுதான் பெரிய பிரச்சனை. விடுதலை புலிகளின் ஆட்சியில அவைக்கு மண்டைக்க சரக்கு இல்லை. இயர் 9 8ஆம் படித்த பொடியல் அதெல்லாம் உழவுங்களுக்கு அழிவு. அதாவது மொக்கனிட்ட வீதம் இருக்கக்கூடாது, பிள்ளையானோட காசு இருக்கக்கூடாது, அதே மாதிரி பிள்ளையானோட கல்வி அறிவு இருக்கக்கூடாது. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி வேண்டாம். ஸோ ஸ்ரீ சக்குனராயா கல்வி துறை, அந்த காலத்தில் ஸ்ரீ சக்குனராயா என்ன செஞ்சார், அது ஃப்ளோவில் வருது. அவரை பற்றி தாக்கி எழுதின உடனே, நான் தாக்கி எழுதுறது பிளவிட்டோன்னு சொன்ன உடனே எங்களோட சொந்த தம்பிக்கை கூப்பிட்டு எனக்கு பைக் போலான்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி இருக்கு விளையாட்டு. பிறகு இதே ஆள் தான் பல மீட்டிங்குகள் ஆஸ்திரேலியாவில் அவன் கட்டிக்காரன்னு சொல்லியிருக்கிறேன். இதே நான் சொல்கிறேன்டா, எனக்கு பெருமைக்கும் அவரை சிரமப்படுத்தவே இல்லை. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க சில பன்னாடைகள் சொந்த அறிவு இருக்காது, தெரியும். அவர் சொன்னால் சரியாக இருக்கும், பிஹெச்டி முடிச்சவர் சொன்னால் சரியாக இருக்கும், எம்ஃபில் முடிச்சவர் சொன்னால் சரியாக இருக்கும்,
ஃபாதர் சொன்னால் சரியாக இருக்குது, டாக்டர் சொன்னால் சரியாக இருக்குது, அந்த ஐயா சொன்னால் சரியாக இருக்குது, இந்த அம்மா சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லி தங்கட மொழியை பாருங்கள். விவேகானந்தன் சொல்லியிருக்கேன் என்னண்டு உன்ற சொந்த மொழியை பாரு. 1000 டாக்டர் பட்டாளாங்க அப்படி உனக்கு என்ன நல்ல உணவு கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி உனக்கு சிறந்த மாதிரி நீ கண்டுபிடி. புத்தர் மாத்தான் சொல்கிறார், வண்ணஸ் மாத்தான் சொல்லுது, கிறிஸ்டியன் மாத்தான் சொல்கிறார், நாங்களும் மாத்தான் சொல்கிறோம். உனக்கு கண்டு சொந்த மொழியை பாரு. குறிப்பாக இந்த புலங்களில் பார்த்துட்டு சில வண்டுகளுக்கு தூவம் போடுற ஆண்கள் இருக்கும் வரைக்கும் அலட்டி கொண்டே இருப்பாள் பைத்தியங்கள்னு. சரியோ, அந்த கருத்தை பார்க்கும். பொம்பளையோட உனக்கு விருப்பம் உண்டா போய் டார்லிங் கொஞ்சம் வாங்க உண்டு கதைங்க. அது பிள்ளைங்க நான் அது கூட பிரச்சனை. அதுக்கு பைத்தியக்காரத்தனமாக உண்டு கொண்டு வீழண்டு போகிறத நக்குறாங்களோட சில பேர். இவங்களை என்ன செய்கிறது? அப்படியான சில கேஸுகள் இருக்குது. இப்போ சக்கரை கதைக்கு வருது. அப்போ எங்களோட சொந்த தம்பி யாராய கேசவனும் கூப்பிட்டு கொஞ்சம் படிகளும் கூப்பிட்டு என்ன அட்டி என்ன நெருப்படி அவர் ராமரூபனுக்கு செஞ்ச அணியாங்க முதல் பாவத்தீதின்னு சொல்லி ஓதினதுகளை எனக்கு பாடம் பண்ண இல்லாமல் பப்ளிசிட்டி பண்ண தொடங்கிட்டேன். வேறண்டா பயம் இல்லை இருக்குது. அது வரைக்கும் கண்டொன்று எழுப்பி நிற்கிறான். நாங்கள் மீனராசி எல்லாருக்கும் பெரியவருக்கும் மரியாதை கொடுப்போம். சொரிஞ்சாண்டு தெரிஞ்சால் இப்படி தான் நாள் வாரான்னு தெரிஞ்சா வேணும் வந்து பேப்பரை கொஞ்சம் படிச்சோன்னு இருப்பேன். காலங்களில் வாழ போட்டு எழுப்புறதே இல்லை. ஏன்னா உனக்கு படிப்பிக்கிறது பாடம் என்னடா எழும்புற பாடம் பண்ணுறீங்க நான். அப்போ அந்த கடுப்பில் போய் என்ன சொல்கிறோன்னா இவனுக்கு பைப்போலா, இன்னும் மதிக்காடி பைப்போலா, பீப்போலா, சூப்போலா எல்லாம் சொல்லுவேன். நீ இப்போ உனக்கு தான் பைப்போலா. எங்கள் அக்கா நிலையானோட வந்தாண்டா பாவி என்ன காட்டி எங்கள் அக்கா நிலையானோட நாங்களே போக கஷ்டப்பட்டது. பாருக்கு பைப்போலான்னு நாடு சொல்லும். அது மட்டும் இல்லை, செய்கிற அணியாமல் செஞ்சு போட்டு சில கோயில்களில் போய் 5000 ரூபா போட்டால் சரி வந்துடுவேன். செஞ்ச பாவங்களும் பட்டுரும். என்ன உலகம்னு தெரியல. அப்போ இது அவன் பிள்ளை இல்லை. பைத்தியம் நாளை காட்ட கொளுத்து. பைத்தியத்தின் பிள்ளை இல்லை. பைத்தியத்தின் கையில் நெருப்பட்டி ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். அவன் தான் முழு பைத்தியம். அதை நம்புகிறோம். அப்படி சக்கன் சொல்கிறத நம்புறவங்களாம் பைத்தியம். அப்புறம் அவனே வந்து ஒரு இடத்த சொல்லியிருக்கான், சில பிரச்சனைடா சத்தியம் தான் சிரமமாக சோல்வ் பண்ணுவான். இது நான் சோல்வ் பண்ண பிரச்சனையோ அல்லது அப்படி சோல்வ் பண்ணிக்கான அச்ச பிரச்சனையோ அவருக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி சேர்ந்து பெரிய பிரச்சனை. இப்படி கன பிரச்சனை வந்து கன பிரச்சனையை சிம்பிளாக சோல்வ் பண்ணணும். சரியான பெட்டியை முத்தி கொண்டு வர நேரங்கள் எல்லாம் நாங்கள் சில கட்டுரை எழுதினோன்னா பிரச்சனை சோல்வ் ஆகிடும். சாயான ஒரு படி நீங்கள் அடிக்க பெரிய பிரச்சனை பண்ணது ஒரு ஆர்டிக்கலில் எல்லாம் சோல்வ் பண்ணணும். இவரே சொல்லியிருக்கிறார், சத்யேந்திரா இருந்தாங்கன்னா திறம்பட சோல்வ் பண்ணுவார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அரசுக்கு நான் மட்டும் இப்படி நிறைய பேர் இருப்பினா இவர்களை கூப்பிட்டு வச்சு ஆலோசனைகள் கூடாப்பா. நீங்கள் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வந்து அவன் ஒருத்தனுக்கு பாருங்க குறிக்கட்டுவான், ஜட்டிக்கு மூக்க பிடிச்சா வாயாண்ட தெரியாது. சரி, அவன் ஆட்சியில் இருக்கட்டும். ஆனால் எங்களை மாதிரி சில ஆக்களை மாதிரி ஆக்கட்டும். ஆலோசனை அப்புறம் போனால் நாங்கள் சொல்கிறோம். சரி தானே, வேற ஒன்றும் சொல்ல வரையில். அப்போ என்ன சொல்லியிருக்காண்டா, இவன் சத்யேந்திரா இருந்தாண்டா நல்லா சோல்வ் பண்ணுவான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி பிரச்சனை. காரணம் என்னென்னா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 2 பொடிகள். பொதுவாக எல்லா இடம் அப்படித்தான். ஒரு பொம்பளைக்கு 2 பொம்பளை பிள்ளை அடிக்கிறது. சில இடங்கள் தான் ஒரு பொடியனுக்கு 3 பொட்டிகள் அடிபடுறாள். அது வேறு பிரச்சனை. வாசகம் ஒருத்தர் இருக்கு, அவர் உங்களுக்கு தெரியும். 2 நேரம் அவரே பாவம். இது பொதுவான விஷயம். ஒரு வடிவான பிள்ளைன்னு சொன்னால் வடிவண்டா வழி அழகாக பார்க்குறது, பார்த்துட்டு அடிபடுறது படிப்பிள்ளை. ஸோ இது நடந்தது சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஒரு ஆளுக்கு 2 பேர் கூட்டி. அது பிரச்சனையாகிட்டு பிரச்சனையாக முற்றி கல்லறி வர்ற கேஸுக்கு வந்துட்டு. இப்போ நான் சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். அதாவது சோல்வ் ஆகிடுச்சு இல்லை சொன்னோன்னு தெரியாது, எதை வச்சுக்கொண்டு சொன்னேன்னு தெரியாது. சிம்பிளாக கூப்பிட்டு அந்த பிள்ளையிட போய் கனியை கேட்கணும் வா. அப்போ உன்னால் ஃபேக்கல்ட்டி வரைக்கும் அடிப்படும். ஐயோ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏதோ இந்த 2 பேரையும் ஒருத்தி பிடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்ட் அது மாதிரி பரமேஸ்வரன் கோயிலுக்கு மேலே 2 பேரையும் கேட்ச் ஒன்று. அவ்வளோ 2 பேரோட நீ கேட்ச் ஒன்று. அடே இவளுக்காண்டி 2 ஃபேக்கல்ட்டிக்காரன் அடிபட்டு ஒன்றுன்றவங்க என்ன சொல்லுவாங்க, அடே அவன் அவளோட கேட்ச் இருக்கா, இவன் அவளோட கேட்ச் இருக்கா, ஃப்ரெண்ட் ஆகிட்டா நாங்களே என்ன அடிவிடுவோம்னு யோசிப்பாங்க. முதல் இவன் ஃப்ரெண்டுக்காண்டி இவங்க 4 பேர், அப்புறம் அவன் 4க்காண்டி இவங்க 40 பேர், இவங்க 40 காண்டி 400 பேர். 2 ஃபேக்கல்ட்டி பிரச்சனை ஆகிடுச்சு. சிம்பிளாக ஷோட் அவுட். இதுதான் இதை பாய் ஏஆர் ஜெயவர்த்தனா வந்திருக்கா. இங்கே பிரேமதாசா ஆளை வச்சு செட் பண்ணி அடிச்சாச்சு. அதாவது ராஜீவ்காந்தி வர்றாரு, அடி விழுது துவக்கால் இப்படி திரும்பிட்டேன். நாங்களே நேரம் பார்த்தோம். உடனே சொன்னான் சன்ஸ்ட்ரோக் இல்லையண்டா தலைகளாக மாறி இருக்கு. அந்த இடத்துல கொழும்புக்கு வந்திருக்கும் படம், இங்கே வந்த மாதிரி தலைகளாக மாறி இருக்கும். அந்த ஒரு சொல்லு சாணக்கியம் காப்பாற்று. இப்படியானவர்களோட நீங்கள் ஆலோசனை அரசாங்கம் நீங்கள் அதை விட்டுட்டு முழுத்தான் எல்லாம் நின்று மலேரியாவில் இவ்வளோ பிரச்சனை. மலேரியாவை வந்து நுழம்புகளை கண்டுபிடிக்கிற ஆப்புகள் இருக்குது. ஆராய்ச்சிகளாக சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியா நானும் ஆராய்ச்சி அந்த ஆப்புகளை இங்கே டெவலப் பண்ணி வாங்கிறது. இல்லை இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சொன்னால் அவங்க டெவலப் பண்ணி தருவாங்க. படிக்கிற பொடிகள் எதான் நான் ஜப்னா யூனிவர்சிட்டி விசி பர்சன்டேஜ் சொன்னால் படிக்கிற பொடிகள் இதை கண்டுபிடிக்கணும் ஆப்புகளை. உனக்கு அப்படின்னா தான் செமிஸ்டர் மார்க்ஸ் உண்டு. ஒவ்வொரு செமிஸ்டரும் நீ உன்னை கண்டுபிடிக்கும். டிகிரி முடியாக்க நீ பெருசாக கண்டுபிடிக்கும். ஒரு சோலார் பைக்கோ இல்லை இனோவேட் பண்ணணும், புதுப்பிக்கணும். இல்லைன்னா நோமோ டிகிரி அது மாதிரி படித்து முடிச்சுட்டு போறியான்னு சொன்னால் இங்கே வேலை செய்யணும் 3 வருஷம். இல்லைன்னா நான் பெனாலிட்டி இப்படி கணக்க. அடுத்தது ஃபார்மிங் ப்ராஜெக்டில் பால்மா செய்கிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிப் செய்கிறது, ஃபோன் செய்கிறது, கம்ப்யூட்டர் செய்கிறது. காலப்போக்கில் குவாண்டம் கம்ப்யூட்டர் கூட செய்கிறத பற்றி வச்சுருக்கோம் பிளான்.
இப்போ இல்லை, உடனே இல்லை. அப்புறம் இப்போ இதுகளெல்லாம் தெரிய ஆக்களை விட்டுட்டு எங்களோட ஹரணியம்மா அனுராகியாகும் தங்களுக்கு வசமான ஆக்களை பிடிச்சு பொறுப்பான இடங்களில் போட்டால் நாடு எங்கே போகும்? இது ஏன் சொல்கிறேன்டா, இப்போ நான் இதில் லைவில் வந்து சொல்லியிருக்கிற கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, சங்கானி ஆக்களோ கண்ணனையை பற்றி தெரியும் எடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் என்னட்டே படித்தவங்க இப்போ இவர் சும்மா இருக்கிறார், இவற்றை கதையில் வேலையில்ன்றவனு இருக்கான். சரியோ, பரமசிவரின் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? கருடன் சொல்லி யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அந்த சீட்டில் இருக்கணும். இந்த சிவப்பு சீட்டில் இருந்து ஒன்றும் செய்யல, அதில் 4 பேர் தான் பார்ப்பா. சில சீட்டில் இருக்கணும், அந்த சீட்டில் இருந்தால் தான் அதுக்கு பார்ப்பான். இன்றைக்கு விஜய் ஒரு நடிகராக கேட்க எவ்வளோ எடுத்தார், இன்றைக்கு சிஎம் இருந்தவளோ அதை செஞ்சு கொண்டு இருக்கு. அந்த சீட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு, பேருக்கு இல்லை, நாட்டுக்கு நல்லா செய்யறது. ரோட்டை போய் பார்க்குறாரு, பஸ்ஸை போய் பார்க்குறாரு, எத்தனையோ பேர் இந்த சீமாண்ட சங்கிகள் சொங்கிட்டு தும்பிட்டு இருக்க வேண்டியா பன்னாடிகள். இப்போ அவன் கொக்கோயினு காசு அடிக்கிறது, இங்கே காசு சேர்க்க தெரியுது. சில புலம்பெயர்ந்த புடலங்க பருப்புகள் ஏதோ தமிழத்தை பற்றி நாட்டை கொண்டு நாய்ங்க நக்குத்தினி நாயர் காசுக்கு வழியிலன்னா ரோட்டில் துண்டை போட்டு இருங்க. சீமானுக்கு ஜெயிக்கிறேன், சுடலைக்கு ஜெயிக்கிறேன், சைக்கிளுக்கு ஜெயிக்கிறேன், ஏன் இந்த வேலை உழைச்சி தின்ன வக்கில்லாத நாயெல்லாம் புலம்பெயர் தேசத்தில் இருந்து அவனுக்கு இவனுக்கு அந்த காசு சேர்க்கிறார். அவங்கள விட கொடுக்குறவனுக்கு செவட்டை பற்றி அடிக்கும். நாட்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கான், கல்யாணம் எல்லாம் சௌரங்களை இருக்கு, அவை கூட அங்கே சீமானுக்கு எனக்கு வருது சாமான கொடுக்குற நாயலை செவிட்டா பற்றி இருக்கும். எங்கே போய் எங்கே வந்து சரிதானே. ஸோ அரசாங்கம் வந்து புத்திசாலிகள் தான் ஐடியா இருக்குது, சரிதானே. புத்திசாலிகள்லாம் சரியான இடத்துக்கு போடணும், அப்போ தான் நாட்டை மாற்றணும். அதை விட்டுட்டு சும்மா இப்படியே இருந்தால் எப்படி ஆலயங்களில் வந்து சரியான முறையில் பராமரிக்க மாட்டேனும். பக்தி என்றது வேற, மூட நம்பிக்கைன்றது வேறு. இதெல்லாம் தெளிவு கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு எங்களோட லைவ்ல சொன்னால் கொஞ்சம் பேர் தான் தெளிவு கிடைக்கும். அந்தந்த இடங்களில் போய் என்ன சொல்லிக்க அது அந்த மாதிரி வெளிப்படும். யூடியூப்புகள் இதுகளெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க, எவ்வளோ படிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பிள்ளைகளும் இருக்குது, அதெல்லாம் போடுறாங்களோ இல்லை. நாங்கள் நல்ல கருத்துனா போடுவோம். ஆனால் சில பேர் ChatGPT எடுத்து போட்டு அதை கேட்டுட்டு உங்களுக்கு பேர்கள் உங்களுக்கு அனுப்பிவிடாங்க. இப்போ சில பாம்பு கடிக்கிறதுகள் பார்த்து அந்த அபிராமின்ற பிள்ளை நல்ல பதிவுகள் போட்டு கொண்டு இருக்கிறான். எல்லாமே நல்லா ஒன்றையோட பாம்பு கடிக்க தவிர பாம்பு கடிக்கு வந்து அந்த காலத்தில் எங்கட அப்பாட்டே இருந்தது கல் ஆசிரியருக்கு அரசாங்கம் கொடுத்தது. அதாவது அந்த இடத்துல சின்ன இதை ஒன்று போட்டுட்டு, நான் விஷயம் தெரியும் சொல்லக்கூடாது, ஒரு கல் ஒன்று இருக்குது, அதை வந்து வைக்கணும் நஞ்சு உறிஞ்சு, அது அப்புறம் ஆஸ்பத்திரி போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட். அதுதானே குளிச்சு மூழ்கி கொண்டு போகிறது இல்லை, அது வந்து நியமம். அதை போய் நான் தட்டி பார்த்து நான் இது எங்கே இருந்து வந்திருக்கேன்னு பார்த்தா ChatGPT. இந்த ChatGPT வந்து உங்களுக்கு முழுக்க சொல்லுது. இன்றைக்கு உடம்புல 6 கோஷம் இருக்குது, கர்மமய கோஷம் இருக்குது, இங்கே அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுறது ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு கொண்டு ஒரு நாலேஜ் சரிதானே. ChatGPT-யை வேலைக்கு இலவாக்கலாம், ChatGPT எல்லாம் செய்யலை. அதுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறது. இப்படி தான் நான் ஒருக்கா கொண்டோட தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு சேலத்துலேருந்து வந்தவன், அப்போ சென்னைக்கு வந்தவன், அங்கே நின்று நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்போ 100 அடி சிக்னல் இருக்குது வடபழனியில். அப்போ அவர் புருஷங்காரன் எல்லாமே சயின்டிஸ்ட், மேப்பு அது இது வந்து பார்த்துட்டு இருப்பேன். இவர் அவரை நக்கல் அடிக்கிறதுங்கள எக்ஸாம்பிளாக தான் விளங்கும் உங்களுக்கு. நான் சரியான வாதாடி பார்த்தேன் அவருக்கு, இதில் எல்லாம் மேப் பண்ணுவோன்னு சரியான நான் 100 அடி வடபழனி சந்திலேருந்து 200 அடி தள்ளி நின்றேன். அப்போ தங்கச்சி கௌதமி பார்த்தோன்னே வந்திருக்கிறாள், உங்கள் கண்ணன் நினைக்கிறாரு. இல்லை இல்லை, இங்கே மேப்பில் காடு இல்லையா, மேப்பு நீங்கள் நிப்பாட்டையா கண்ணன் நினைக்கிறாரு, வண்டி நின்று வாகனம் நின்றது. ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிக்கலுக்கும் தகவல் தொழில்நுட்பம் வித்தியாசம். இப்படி தான் ஒரு நாள் இந்தியாவில் போய்கொண்டிருக்க ஹோல் டாக்ஸி வீடு கொஞ்சம் தள்ளி, அதுக்கு தான் இந்த GPS குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் நான் ரிசர்ச் பண்ணுறது அதில் தான். அதாவது டைமிங் பிழைக்கிறதுக்கு காரணம் அந்த அட்டாமிக் கிளாக்கின் எரரால் இது டைமிங் பிழைக்கும், அது வேறு பாட்டு. அப்போ அந்த டைமிங் பிழைச்சோன்னா இந்த ஊபர் உலா எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு நின்றுடும் சரிதானே. இவன் முன்னுக்கு எல்லாம் தாண்டி போகும். அப்போ அதான் எங்களோட ஜோஹான்சன் நக்கல் அடிப்பார், சின்னலேயே வந்து ரேடியோ கொடுத்து எல்லாம் கலட்டி போட்டுறது. கண்ணன் கலட்டி போட்டுனாங்கன்னா ஒன்றில் நட்டு மிஞ்சும் இல்லைண்டா 10 வரும் பகுதி அவருக்கு, நட்டு மிஞ்சும் இல்லைண்டா 10 வரும். அது மாதிரி அவங்க கொண்டே விட்டு ஒன்றில் அங்கால கொண்டே விடுவான், இல்லை முன்னுக்கு விட்டுருவான். ஊபர் முன்னுக்கு விடுடான், இந்த வீடு விரடா இதுதான் கூட ஸ்போட்டம் இடையே விழுவானே என்ற வீடு எனக்கு தெரியுமாடா, காசு கூட தரலாம் கொண்டே விடுறாங்க. பகுதி கண்டு போட்டுருந்தாங்க. நானே இந்த வேலையை செஞ்சுருக்கேன். இந்த இடத்துக்கு போகும் வாங்கோண்ட 100 ரூபா தான் வர மாட்டேன், 200 தாரம் வர மாட்டேன், 500 ரூபா தாரம் வாங்கோண்டு நான் நான் விரும்பி நீ போகணும். ஒரு சின்ன படியும் சொல்லிட்டான், மணியாக இருக்குது. அப்படி தான் சில ஆட்டோக்காரன் கண்ணை பற்றி அடிக்கிறது. அப்போ நான் அவனை காசு இல்லாமான்னு சொன்னோடனே கொண்டு வந்து விட்டான் மூமெண்ட். அப்போ நாங்கள் கிட்ட லொக்கேஷன் வந்து மெரினா பீச்சில் காட்டினா கொண்ட விடுவியோட அடலுக்கு. ஸோ அப்படித்தான் அந்த தகவல் தொழில்நுட்பங்களுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் இருக்குது. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, ஏஐ வளர்ந்துருக்குது, அதை பாவிச்சு இலகுவாக்கணும், அதை முழுசாக நம்பக்கூடாது. பரலோகத்தான் இருக்க முடியும். ChatGPT தான் ஒருத்தன் கேட்டிருக்கான் தூக்க மாட்டதை பற்றியா சொல்லியிருக்கு, நீ கயிறை போட்டு விட்டீங்கடா கண்டுபிடிச்சினா உடனே தூக்க மாட்டேன்ற ரேஞ்சில் அவன் செத்து போனான். ஒரு தாய் வளர்க்க வைக்க இருந்தவனா இப்போ ChatGPT கண்டபடி
உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணாது. சரிதானே, நான் அதுக்கு சொல்ல மாட்டேன் இதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லும் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ளணும். புத்திஜீவிகளை பாருங்க, எங்கட அரசாங்கம் இந்திய அரசாங்கம்னாலும் சரி பாவச்சு கொடுங்க. மற்றது அங்கே இன்னொரு லைஃப்பில் நான் சொன்னேன்னா அது பிளாக் ஆகிட்டு நான் திருப்பியும் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இது மற்ற ஐடியெலாம் சொல்ல வேணும். புதுசாக வந்திருக்கேன் ஏடிஎம்கேயில் இருந்தாங்க, ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ தெரியல, ஏடிஎம்கே நினைக்கிறேன் சேர அவைகளை கடைசி வரைக்கும் இடத்தேர்தலை விடக்கூடாது. சரிதானே, உங்களுடைய ஆக்களை விட்டு கொண்டு அவைக்கு உதவி வச்சுக்கணும். விட்டுட்டு வரான்றதுக்காண்டி விடையில, ஏன்னா அவங்கள ஒருத்தனை விட்டால் நாசமாக போயிடும். சரிதானே, அது இன்னொரு நாளை புரிம்பாக்கதைக்கிறேன் ஃப்ளோவில் வந்திருக்கு. எந்த நாடு இருந்தாலும் புத்திசாலிகளை பாவச்சுக்கணும். சரிதானே, புத்திசாலிகளை யூஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் புத்தி இருக்குன்னுட்டு உங்களுக்கு மட்டும் ஆட்சியில் இருக்கிறவனுக்கெல்லாம் புத்தி இருக்குன்னு இல்லை. அவன்கிட்ட புத்தியும் பாய்க்கணும், மற்றவன்ட புத்தியும் பாய்க்கணும். ஸோ விவேக் சொன்ன மாதிரி ஒரு கல்லுக்கு பாவாடை கட்டி விட்டா அது சாமி என்னென்று ஆடத்தில் வருவாங்க. அவர் பாவாடை சாமியோட ஒரு பேர். இதுதான் நிலைமை இந்தியாவில். இங்கே அப்படி ஆயிட்டுது. அதை எனக்கு தான் கவலையாக 172 பேரை காவி கொண்டிருக்கணும். யாழ்ப்பாணம் கல்வியில் முக்கியமான ஒரு இடம். இலங்கையே லிட்ரேச்சர் பீப்புள் 90%. அதில் யாழ்ப்பாணம் மிகவும் சிறப்பான இடம். சரியோ, அதில் 172 பேர் அதாவது ஒரு திருவிழாவில் போய் கண்கர் பலதார அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அங்கே கல்வி நிலைமை என்ன யோசிக்க முடியும்? பக்தியா மூட நம்பிக்கையா? கழுதைக்கும் மனுஷனும் கல்யாணம் கட்டி வைக்கிறான் வெளி இந்தியாவில். அதான் பஞ்ச் கல்யாணம்னு கதிர ஒரு உள்ள உலாக்கி விட்டுரும். அப்போ அவன் பாடியை சொல்லுவான், இப்போ உனக்கு பஞ்ச் கல்யாணம் ஃபேமிலி பிளானே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பாடி இல்லை, பாடி மீன் கருத்துள்ளது. அப்துல் கலாம் விருது கொடுத்துருக்குறேன். 2 பஸ்ஸுக்கு இடவழி என்ன பிள்ளைக்கு இடவழி விடுறாங்களா இல்லையா, பஸ்ஸுக்கு இடவழி விடுறாங்க, பிள்ளைக்கு இடவழி விடணும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நல்ல கருத்தோடு சொல்லுவார். இப்போ சிஎம் எத்தனை உள்ள பைத்தாலும் நல்லன்னு சொல்லியிருக்கிறேன். அது நல்லா தானே, இயற்கையாக குழந்தைகள் வருதுன்னா அது ஏன்டாப்பா நிப்பாட்டுறியும். இப்போ நாங்கள் நாய்க்கு கருத்தில் செய்கிறதே பேசுவோம். அது வேலை கஷ்டம்தான், கண்ட்ரோல் பண்ணுறோம். இருந்தாலும் அது இயற்கை. அது சில பேர் அதுகள் இதன்ற அளவு கூடி தங்கட தேவைக்கு நாயை வச்சுக்கொள்கிறோம். அதுன்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறது. மாடர்ன் நாலேஜ் இருந்தால் இது மனுஷவே இல்லை. அது உங்களுக்கு தான் கர்மம் வரும். ரெண்டை இயற்கையாக விட்டுருவோம். வாட் எவர் இட் இஸ். சரிதானே. வேறு என்ன, பக்தின்றது வேற, மூட நம்பிக்கைன்றது வேற. பக்தி இருக்கத்தான் வேணும், அது மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. மூட நம்பிக்கை மிகவும் ஒரு தவறான விஷயம். அதாவது நீங்களாக நினைச்சுக்கொண்டு கடவுள் யாரையும் இதை செய்யணும்னு சொல்றது இல்லை, செய்தாத்தான் தருவரண்டு இல்லை. சரிதானே, அதுவும் கூட திருப்திக்கு செய்யுது. அர்ச்சனை பூசிகள் எல்லாமே சரியோ, தேங்காய் உடைச்சதான் அருள் இருக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு இந்தியாவில் கேட்க ஒன்றும் சில சைலஜாஜி அடிக்கடி கிளாஸுகளில் சொல்லுவாங்க, ஞாபகம் வருது. தேங்காய் உடைக்கிறீங்களா உடைக்கலான்னு கடவுள் பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்களோட ஒரு 10 உடைக்கிறீங்க, விட்டுட்டு போயிட்டா. நீங்கள் உடைக்கிறீங்களா உடைக்கலையோ கடவுள் பார்க்கவே இல்லை. கடவுள் பரம்பொருள் எல்லா இடமும் இருக்கிறது. சரிதானே, உங்களோட பிரார்த்தனைகள் சரியாக இருந்து நீங்கள் மற்றது நீதி கேட்குற நிறைய பேர் இருக்கணும். இன்றைக்கு வந்த டீச்சிங், நீங்கள் நீதியாக இருந்தால் தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். நீங்கள் அநீதியாக இருந்தோன்னு யாருமே நீதி கேட்கல, உங்களுக்கு கிடைக்காது எங்கேயுமே. சரிதானே, நாங்கள் தர்மமாக நடக்கணும். தர்மமாக நடந்து மற்றவனுக்கு என்ன பிரச்சனை நாங்களாக உதவி செஞ்சு இருந்தோம்னா நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். தர்மமாக இருக்கிறவனுக்கு தானாக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரியோ, மற்றபடி கடவுள் அதை செய் பெரிய லைட்டு போடு, ஸ்பீக்கர் போடு. இப்போ எந்திரன் 201 பார்த்தீங்கன்னா தெரியும், மேரியம்மனு ஊழுத்துவாங்க. பிள்ளைகள் படிக்க இல்லாது சவுண்டாக போட்டுட்ருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இருப்பாங்க. எந்த கோயில் சவுண்டு ஸ்பீக்கர் லவ் ஸ்பீக்கர்காரர் ஒரு போட்டி, கோயில்காரர் இன்னொரு போட்டி, ஆச்ச சத்தம் பிளத்துக்குன்னு சொல்லி. இதை மக்களும் கவனிக்கிறதில்ல, ஜிஎஸும் கவனிக்கிறதில்ல, பொலிஸும் கவனிக்கிறதில்ல. பொலிஸ்காரன் 6 மணி ஒன்று நிற்பான். தவறான திறந்தோடனே எந்த மோட்டர் சைக்கிள் ஓடி போகுது மறைச்சி பிடிச்சி காசை கொண்டு வரும், டயர் டியூப் இது கொண்டு வைப்பான். என்ன தான் அப்படி கேட்டோன்ற கேட்கல, நான் கேட்டேன் எல்லாம் கேட்டோன்ற டயர் கொண்டு வைக்கிறேன்னா இருக்கிறேன், அதுக்குள்ள டியூப்பும் இருக்கேன், பெட்ரோல் கொண்டு வைக்கிறேன். இப்படி ஒன்றா கேட்பாங்க. நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான், 8 போட தெரியும், ஒன்றா கேட்பேன். 4 நம்ம பிள்ளைட்டையும் காட்டுவான், இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் காட்ட இருக்குது. என்ன நீர் படம் இப்படி போட்டுருக்கீங்க, அவன் வம்பு சொல்லுவான். நான் ஒன்று போட இல்லை, அரசு ஓட்டுறான். அது என்னையும் அவனுக்கு படம் எடுத்தாச்சு, 8 போட தெரியுமான்னு கேட்பான். 8 போட தெரியாமல் லைசன்ஸ் கொடுப்பான், ஏதோ எதிர்பார்க்குற போடக்கண்டு கொண்டே பிரட்டிட்டு விடுவான். என்னடா பென்சில் பாக்ஸ் விழுந்த மாதிரி கேட்குறான். சாமி படத்தில் நல்ல அடியாக இருக்கு, நல்லா இருக்கும், பகுதிகளே பார்க்க. கை விழுந்து வச்சுருந்தா என்னடா பென்சில் பாக்ஸ் விழுந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு பகுதி, அதாவது போலீஸ் லஞ்சத்துக்கு தான் இருக்கு. இதை போலீஸ் பார்க்குறது இப்போ கொஞ்சம் பார்க்குதான் நினைக்கிறேன். பார்க்காட்டியும் நான் சஸ்பெண்ட் பண்ணு, டிஸ்மிஸ் பண்ணு, ஒரு வெப் கொண்டு வச்சுட்டு இருக்கணும். மக்கள் போலீஸ் விடுற பிள்ளைகளை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். முதல் போலீஸ்காரன் பிள்ளை விட்டால் உடனே டிஸ்மிஸ் பண்ணு, வீட்டு அனுப்பு. 21 ஸ்பாட் கேன்சல் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. வீட்டை வேலையை விட்டு நிப்பாட்டு, அவ்வளோதான். போலீஸ்காரன் பிள்ளை விட்டால் வேலையை நிப்பாட்டி இந்த பரம்பிள்ளைகளுக்கு வேலையில் நான் பண்ணிவிடும், அவ்வளோதான். இதுதான் சட்டம். சரியான காவல் கடமையில் காவலில் செய்கிறார்கள் பிள்ளை விட்டால் கடும் தண்டனை இருக்கும். போலீஸ் சட்டத்திறனியார்
சரிதானே. பிரேக் போட்டால் கடுமையாக இருக்கும் தண்டனை. சட்டத்தை காக்க வேண்டிய இயக்கத்தின் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்லது நான் நல்லன்னு சொல்லுவேன். தவறு இழைத்தவருக்காண்டி ஒருவர் வாதாடலாம். எப்படி சட்டம் விழா விட்டா நீ ஏன் கத்திட்டு போய்யா, தவறு இழைச்சவருக்காக ஒரு சட்டத்தில் நீ வைக்க முடியாது. அந்த மாதிரி சட்டம் தவறு இழைச்சான்னு ஒரு 100 இதம் தெரியுது, நீ ஏன் கதை சட்டத்தில் நீ வைக்கலாம். நல்ல ஒரு ஆட்சி அது. சில பேர் அது என்னென்னு சொல்லிடணும், என்னது அடக்குமுறை அல்லது இராணுவ ஆட்சி இருக்கலாம். பட் தவறை இழைச்சிட்டான், 12 வயது பிள்ளையை ரேப் பண்ணிட்டான், அவருக்கு ஒரு சட்டத்தில் நீ பண்ணுங்க. அடி செருப்பாருங்க போட்டுத்தலை தானே. 5 நாள் பாஸ்கரன் 12 வயது போட்டு அங்கே ரேப் பண்ணி போட்டு இங்கே வந்து சிஎம் ஆக போகிறானா, இங்கே இருந்து செஞ்சால் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் அந்த காவல்துறை யூனிஃபார்ம் கூட தான் புலிகளுக்கு மாவீரர் கோயில் கட்ட போகிறாரா, மாவீரர் குடும்பங்களுக்கு உதவி செய்வாரா சொல்லியிருக்காங்க பாருங்க. அரசியல் ஒரு நியாயம் இல்லை. கோட்டையை சுற்றி கோச்சா காட்டுறாரு, இதை கூட்டி பிடுங்குறான், மக்களை பேய் நாய் கொண்டு இருப்பாங்க. யாழ்ப்பாணத்தான் பேய் நினைச்சு கொண்டிருப்பாங்க. இது எவனாவது யூடியூப்காரன் போடுவானோ, போட மாட்டான். எனக்கு பேருக்கு இல்லை, இதை நீங்கள் சொல்கிற மாதிரி போடுங்கடாப்பா. இந்த எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் ஏஎல்ல நிறைய டிசைன் பண்ணுவாங்க, தங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி இது ஒரு பொம்பளை பிள்ளை மேலே டிசைன் பண்ணிட்டு போடுங்க, 2000 பேர் லைக் பண்ணுவான், 3000 பேர் ஷேர் பண்ணுவான். சரிதானே. அல்லது நான் ஒரு சீட்டுக்கு போன அப்புறம் வந்து ஓடி வந்து நிற்பாங்க மைக்கம் பிடிச்சி கொண்டு, ஐயா இப்போ நீங்கள் என்ன ஒரு நாளையும் கணக்கு எடுக்க மாட்டேன். அப்போ சொல்லிட்டு எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில ஊடக பிரிவு மட்டும்தான் எங்கள்கிட்ட போட்டி எடுக்கும். சரிதானே. இப்பயே சொல்லியிருக்கு, ஒரு நாயம் வந்து 4 அடி கொண்டு நிற்கப்படாது, போட்டி எடுக்கணும் மயிரப்படும். அதுதானே. எந்த பொசிஷனுக்கு போனாலும் எங்களோட ஊடக பிரிவு மட்டும்தான் சொல்கிறதான் பேட்டி. சரிதானே. ஒரு நாய்க்கும் பேட்டி கிடையாது. இங்கே இருக்கிற எந்த ஊடகத்தை நான் ஊடகமாக மதிக்கிறேன். துப்பி சொல்கிறான், காசு காண்டி கல்யாண வீடு, செத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடு நக்கி தின்ற நாயெல்லாம் இங்கே இருக்கீங்க. சமுதாயத்தில் அக்கறை, அதுக்காகத்தான் நான் ஊடகம் கொண்டு ஓப்பன் பண்ணியேன். காசுண்டா நக்கி காசு வேணும் தான் அவங்களுக்கு. ஆனால் சமுதாய பிரச்சனையை போடுங்கண்டா இல்லை. எத்தனையோ பிரச்சனை, குறிப்பாக மலேரியா ஒரு நாயும் போடல. அப்புறம் இத்தனை 1000 பேர் செத்து போட்டாங்களோட அதை பீத்துறாங்க எல்லா ஊடகம். ஜனங்களுக்கு அதான் விருப்பம். ஆக்கள் செத்து போச்சுன்னா அதான் ஒரு படம் SDP என்ற நோய். இந்த ஸ்பைடர் படம் மகேஷ் பாவன் பாருங்க, முருகதாஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கான். இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்குது, இங்கே அடிபட்டு யாராவது சாகணும்ன்றதான் எங்களோட ஆழ்மை. அது பாருங்க, ஷேர் பண்ணுறலாம் கூட துன்பங்களான தான் ஷேர் பண்ண, நல்லது ஷேர் பண்ண மாட்டாங்க. வேறு NPD நோய் இருக்குது, நெர்சிசிக் பர்சனல் டிஸார்டர்ண்டா. அசீமான் மற்ற நிறைய பேருக்கு இருக்குது. சிம்பிளாக பார்க்கலாம். அவை மற்றவை எல்லாரையும் குறை சொல்லி தன்னை உயர்த்துக்கணும். ஒருத்தரை கூடி புகழ மாட்டேனும், ஒரு நல்ல விஷயத்தை புகழ மாட்டேனும். இதுதான் நெர்சிசிக் பர்சனல் டிஸார்டர். செத்த வீட்டில் போனால் தான் பணம் ₹1, கல்யாணம் ஆனால் தான் மாப்பிள்ளை. அதுதான் வேறு ஒன்று அந்த நெர்சிசிக் பர்சனல் டிஸார்டருக்கு இல்லை. அது மாதிரி STD டிஸார்டர் ஒன்று இருக்குது. அது மக்களுக்கு நிறைய இருக்குது. ஏதாவது பிரச்சனை துன்பங்களை தான் ஷேர் பண்ணும். ஸ்பைடர் மகேஷ் பவன் உடம்பு அந்த மாதிரி வேறு லெவல். ஸோ வேறு என்ன, நம்மளுக்கு அங்கட கேரக்டர் மாதிரி இருக்கிற படங்கள்லாம் படிக்கும். சில நேரங்களில் நம்மளோட கேரக்டர் அதோட இன்னும் கொஞ்சம் பயங்கரம், நம்மளோட ட்ராவல் பண்ணுறது அதோட பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் சில பேர் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக சும்மா மொக்குத்தனமாக எல்லாருக்கும் இதுகள் அப்படி இப்படின்னுட்டு ஆகும்னுட்டு எதையும் செய்ய முடியாது. சரிதானே. ஸோ சமூகத்தில் அக்கறை இருக்கணும். சமூகத்தில் இருக்கிற அக்கறைக்காண்டி நாங்கள் அதுக்காக இறங்கி வேலை செய்ய வரக்கூடிய ரிஸ்க்களை ஃபேஸ் பண்ணணும். சரியோ, அதை விட்டுட்டு சும்மா எல்லாரும் வந்தான், கல்யாணம் கண்ணான், பிள்ளை பெற்றான், வந்துட்டான், போனான் வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிக்கலாம். பட் சிலருக்கு அது பிடிக்கான்னு சொல்லிக்கொண்டு பக்தி என்றது வேறு, மூட நம்பிக்கைன்றது வேறு. பக்தி என்ற பேர் நடக்கிற மூட நம்பிக்கையை களையப்படணும். அதுக்கு இங்கே இருக்க ஆன்மீக தலைவர்கள் நிறைய வகுப்புகளை சொல்லிக் கொடுக்கணும்ப்பா. கடவுளே, பெரிய லைட்டு போட்டால் தான் சாமி அருள் கொடுக்கும், பெரிய கட்டடம் கட்டினா தான் சாமி அருள் கொடுக்கும். கட்டடங்களை அடிச்சு பெருசாக கட்டுறது, அவன் யாரோட பெருசாக கட்டிட்டான் சின்ன கோயில். அது சில போல 15 வருஷம் சொல்லி கும்பாசம் நடக்க. ஐயோ, கட்டடங்கள் பெருசாக பெருக்க கடவுளுக்கு அருள் கூறுவான் இல்லைடாப்பா. பெரிய பெரிய லைட்டுகளை போட கரண்ட் வரக்கூடும். உண்ட உள்ளுலகத்தில் இருக்கிற லைட் பெருசாக இருந்தாலும் கரண்ட் வந்துடும். சரியோ, மூட நம்பிக்கையில் ஒழிக்கணும். முதல்ல மூட நம்பிக்கையில் இன்றைக்கு எத்தனை பேர் 172 பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ கவலைக்குரிய விஷயம். ஸோ பக்தியின் பேரால் இனிமேல் இப்படியானதால் வேண்டாம். பக்தி என்றது என்ன, மூட நம்பிக்கைன்றது அனைத்து மனத்தலைவர்கள், அனைத்து மத தலைவர்கள் கூட இதை விளங்கப்படுத்தணும். கூட எங்கட இந்து மதத்தில் கிறிஸ்டியானிட்டி வந்து பைத்தியக்கார வேலை ஒன்றும் இல்லை, குறைவு. முஸ்லீம்களும் குறைவு. ஸோ எங்கடையெல்லாம் இந்துக்கள், நான் பொதுவாக சின்ன இல்லையா 5-7 பேர் என்ன சமயம் வேண்டாம், 7 பேர் நினைக்கிறேன். சமயம் இல்லைன்னு சொன்னால் மனிதன் தான். பட் இருந்தாலும் நாங்கள் பிறந்தது ஹிந்துஸ் தானே. ஸோ தவறு இருந்தால் ஒத்துக்கொள்ளத்தாங்க. ஸோ எங்களுடைய இதில் தான் இப்படியான சில பின்னடைவுகள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட மத தலைவர்கள் தான் நீங்கள் இதை விளக்கம் கொடுக்கணும், விளக்கம் தெரிஞ்சாங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட இந்த விடைபெறுவது நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருப்பி சொல்கிறேன், நீதியாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் நீதி கிடைக்கும். அநீதியாக இருக்கிறவர்களுக்கு காலத்தில் நீதி கிடைக்காது. வாழ்க வளமுடன்.